சின்ன குழந்தைக்கு டேரக்டா வந்து சோறு சாப்பிடுன்னு கொடுத்தோம்னா சாப்பிடுமா? அது மாதிரி தான் பிச்சு பூமி. குழந்தையை எப்படி பாதுகாக்கணுமோ அது மாதிரி தான் பாதுகாத்தா தான் பிச்சு பூ அதிக லாபத்தை பெற முடியும். அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், ஒரு கவனத்துக்கு அதை எடுத்துக்கோங்க. பிச்சு பூ அப்படிங்கிறது கரிசக்காட்டிலே வரும், செவக்காட்டிலே வரும். வந்து பிச்சு பூ சாகுபடி பண்றது வந்து குறைந்த முதலீட்டுல சாகுபடி பண்றாங்க அப்படிங்கறத வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை நம்ம முதல்ல பதிவு செய்யணும். இன்னொன்று மக்காச்சோளத்துல வந்து அடி உரம் போட்டு தான் வைக்கிறோம். அது மாதிரி இதில் வைக்க முடியாது. இங்கே சங்கரவல் ரேட்டுக்கு அரை இடம், கோயில்பட்டிக்கு பார்த்தோம்னா ஒரு இடம். பிச்சு பூ அப்படிங்கிறது 8 அடிக்கு ஒன்று வந்து வைக்கணும். இந்த மருந்து பயன்படுத்தினா அப்படி விளைச்சல் அதிகமா இருக்கு. அதனால இந்த மருந்தே 6 வருஷமா பயன்படுத்தி வராங்க. ஒரே டப்பாவில் கலந்துட்டு ஊத்துனீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது 100% கிடைக்காது. செடிக்கும் போய் சேராது. வச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. தண்ணி மட்டும் விட்டா போதும். குழந்தையை நீங்க எப்படி பாப்பீங்களோ அது மாதிரி பார்த்தாலே போதும். நாங்க அதே திராட்சை சங்கரவல்ல பயன்படுத்தினா எல்லா விவசாயிகளும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. 400 கிராம் போடும்போது 40 இருந்து 50 கிராம் கழியுது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. நம்ம பேரு ஊரு வடக்கு ஆரைக்குளம், வடக்கு தெருவு, ஓட்டப்படாரம் தாலுகா. நம்ம பேருண்ணே சுடலை மணிராஜ். இப்போ என்னதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க? எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வரீங்க? அப்பா வந்து ஒரு 20 வருஷமாக மல்லிகைப்பூ தான் போட்டிருக்கேங்க. இப்போ அப்பாவுக்கு முடியலன்னு இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷம் மல்லிகைப்பூ தான் போட்டு வந்துட்டு இருக்கோம். மல்லிகைப்பூ போடுறதுனால லாபம் எதுவும் கிடைக்கணே? லாபம் நல்லா பராமரித்தா நல்ல லாபம் கிடைக்குங்க. நல்லா பராமரிப்பு பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்கண்ணே? மல்லிகைப்பூ மட்டும்தான் போட்டிருக்கீங்களா? செண்டு இது 2 தவிர மீதி எதுவும் பண்ணலை. செண்டுனா அப்படின்னா என்னதுண்ணே? செண்டு பூ இந்த மாலை கட்டுறோம்லாண்ணே. கேந்தி பூவை தான் செண்டு பூ அப்படிங்கிறீங்க. கேந்தியில் எதுவும் லாபம் இருக்குமாண்ணே? கேந்தியில் நல்ல 30 ரூபாய் போனாலும் நல்ல லாபம் தானே. சரி, இப்போ மல்லிகைப்பூவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு வருது? எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆனால் மல்லிகைப்பூவில் வந்து இந்த ரவப்புழு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல. ரவப்புழு அது அதிக வந்து தளிர் எடுக்க மாட்டேங்குது. ஆமாம். இது மாதிரி கண்ணெல்லாம் எந்த இடத்துல இருந்து வாங்கி பண்ணிட்டு வரீங்க? கன்று ராமேஸ்வரம் தாங்கண்ணே. தங்கச்சி மடத்துலேருந்து தான் கன்று வாங்கிட்டு வரோம். ஆமாம், கன்று ஒரு மூட்டுக்கு 8 கன்று 9 கன்று வைக்கும். ஆமாம், நல்லபடியாக தான் இருக்குது. சரி, அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்கிறீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு மாதிரி மருந்துகள் எதுவும் வரலையாண்ணே? மருந்து கொடுக்குறாங்க, நம்ம அடித்து பார்க்கோம், தெளிவுக்கு வருது. சில சமயத்தில் தெளிவுக்கு வர மாட்டேங்குது. ஒரு மாதம் கை கொடுக்கும், ஒரு மாதம் இதாகிடுது. பூ வந்து 365 நாள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? நம்ம மழை டயத்தில் எடுக்கலண்ணே. என்ன காரணம், என்ன ரீசன்னால எடுக்கலை? மழை டயத்தில் வந்து எல்லாருமே செடியை கட்டி விடுறதுனால நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக கட்டி விட்ருவோம். மழை பூ மருந்து அடிக்க முடிய மாட்டேங்குன்ட்டு அப்படியே கட்டி விட்ருவோம். இங்கிட்டு மழை இல்லை, இப்போ சங்கரவல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 365 நாள் பூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே எடுக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மருந்து ரொம்ப ஆன்லைன்லலாம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நல்லபடியாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மழை டயத்தில் இந்த ஏரியாவில் யாரும் எடுத்து கிடையாது. எடுக்க முடியாதுன்னு நீங்களா யோசிக்கிறீங்களா? நான் முடியலைன்ட்டு தான் நாங்கள் அப்படியே விட்டுருதோம். ஆமாம். நீங்கள் நினச்சா சாதிக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த மருந்தை இது பண்ணுங்கள், நாங்கள் அதை பண்ணி விட்டுருவோம். இப்போ சங்கரவல்லில் வந்து 365 நாளுமே பூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சங்கரவல்லில் 7500 ரூபாய்க்கு பூ ரேட்டு போச்சு. இப்போ போச்சா? அந்த டயத்துல அங்கே பூ வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு பூ வந்துச்சானே? அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 2 கிலோ வந்துச்சுண்ணே. ஆமாம். இங்கே 2 கிலோ என்ன விலைக்கு போச்சு? 2300 ரூபாய்க்கு போச்சு 1 கிலோ. இங்கே 2300 ரூபாய்க்கு போயிருக்கு, அங்கே 7500 ரூபாய்க்கு போச்சு 1 கிலோ. 2300 ரூபாய்க்கு போச்சு. அந்த விலை போகிற டயத்தில் நீங்கள் அங்கே ஏதாவது மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானே? இங்கேருந்து வாய்ப்பு இல்லைண்ணே. நமக்கு தூத்துக்குடி தான். பூ அளந்து போடுறது எந்த தெராசில் அளந்து போடுறாங்க? அவங்க இந்த திராசு தானே, இந்த இயற்பியல் திராசு மாதிரி இந்த இது பாயிண்ட் அடிக்கல. கம்ப்யூட்டர் தெராசு தான் இங்கே பயன்படுத்துகிறாங்களா? ஆனால் சங்கரவல் சைடு வந்து கை தெராசில் தான் போடுறாங்க. கம்ப்யூட்டர் திராசு தான். அதனால் அதில் மாற்றம் இருக்குது. அவங்கள ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவங்கள எதுவும் சொல்ல விரும்பலை. பூ மட்டும் நம்மளுக்கு நல்லா வந்தால் போதும், அது ஒன்று தான். ஆமாம். இப்போ அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முறையாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அது மாதிரி எல்லாம் என்ன பிரச்சனை, நீங்கள் 365 நாளும் பூ எடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். இந்த அண்ணன் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. அண்ணனை பார்த்து எடுத்து இன்னும் அப்படியே ஃபோனில் ஃபாலோ பண்ணி மருந்தை கண்டினியூ பண்ணிடுறேன். சரிண்ணே. அவங்க என்ன மருந்து சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஏதோ ஒரு டவுட்னாலும் ஃபோன் அடி சொல்லியிருக்காங்களே, நம்ம பண்ணிடுறோம். பண்ணி அதை என்னென்னு கண்டினியூ பண்ணி விட்ருவோம். சரி, ஒரே ஒரு சின்ன டவுட்டு. ஒரு 30 சென்ட் இடத்துல எவ்வளோ ரூபா லாபம் எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு? அண்ணே, நான் வந்து 620 மூடு வச்சுருக்கேன். சரி, நல்லா பூத்துச்சுன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்திருக்கேன் மாதத்துக்கு. மாதத்துக்கு 1.5 லட்சம் எடுத்துருக்கீங்க? 1.5 லட்சம் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து அவ்வளோவா இல்லை, இன்னும் மேல் கண்டா எடுக்கலாம். 1.5 லட்சத்துக்கு எடுத்திருக்கீங்க. எத்தனை ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருப்பீங்க? ஆள் கூலி எவ்வளோ? பூ எடுக்கிறதுக்கு எத்தனை ரூபா பயன்படுத்திருப்பீங்க? எவ்வளோ ரூபா சம்பளம் கொடுத்துருப்பீங்க? மருந்து 18,000 ரூபாய்க்கிட்ட அடிச்சிருக்கேன். ஆனால் என்ன, நம்ம வீட்டாளுக்கு தான் பறிப்போம். இப்போ சீசன் டயத்தில் வீட்டாளுக்கு பறிப்பீங்களா? இல்லை அப்போ ஆளுக்குமே தான், நம்ம வீட்டால் தான். மிஞ்சினா 2-3 நாள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிடும். அந்த 1.5 லட்சத்தில் ஒரு 1 லட்ச ரூபா லாபம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, கரெக்டாக 1 வரும். ஆமாம், 50 ரூபா செலவாயிடும். சரிண்ணே, மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்யூண்ணே, வெரி குட். சரி.